என் பாசத்துக்குரிய அருட்சகோதரிகளை, உங்களை அன்போடு இந்த 4ஆம் நாள் நவநாளுக்கு அழைக்கிறேன். இந்த 3 நாட்களும் நீங்கள் முக்கியமான சில கருத்தியல்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுபோலவே இந்த 4ஆம் நாளுக்கு நம் சபையின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது பிறரை சார்ந்து வாழ்தல். அடைக்கல அன்னை சபையினுடைய ஆரம்பம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சபை முற்றிலுமாக பிறரை சார்ந்துதான் வாழ்ந்தது. பிறருடைய உதவி இல்லாமல், துணை இல்லாமல், அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இதனால் உயிர் வாழவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அடைக்கல அன்னை சபை இருந்தது. அது அதனை பாதுகாத்த குருக்களாக இருக்கலாம், அல்லது மிஷனாக இருக்கலாம், அல்லது அந்த மூத்த கன்னியர்கள், கார்மேல் சபை கன்னியர்களாக இருக்கலாம். இப்படி பலரை சார்ந்துதான் இந்த அனாதைகள் வாழ்ந்து வந்தார்கள். மக்களாக இருக்கலாம், அவர்களுடைய பங்களிப்பாக இருக்கலாம், அவர்களுடைய உதவியாக இருக்கலாம். இப்படி பலவற்றை சார்ந்து இந்த சபை வாழ்ந்தது, வளர்ந்து வந்தது. பலகாலம் அடைக்கல அன்னை சபை பிறரை சார்ந்தே வாழ்ந்து வந்தது என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறரை சார்ந்து வாழ்பவர்களுடைய அடையாளம் என்ன? எப்படி பிறரை சார்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். பிறர்தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அதனால இவர்களிடத்தில் ஆணவம் நிச்சயமாக இருக்காது. தான் என்ற ஆணவமும் தன் முனைப்பும் இல்லாதவர்கள் தான் பிறரை சார்ந்து வாழ்கிறவர். தான்கிற ஆணவமும் இருக்காது, தன் முனைப்பும் இருக்காது. ஏனென்றால் இவர்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறார்கள். எல்லாவற்றிலும் இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். மற்றவர்களை மரியாதையோடு நடத்துவார்கள். ஏனென்றால் இவர்கள் அவர்களை சார்ந்து வாழ்வதனால் இயல்பாகவே மரியாதை கொடுக்கிறார்கள். பிறர் தங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுவார்கள். அவங்க என்னோட மரியாதைக்குரியவர்கள் என்று எண்ணுவதும் அங்கீகரிப்பதும் இவர்களுடைய பணியாக இருக்கும். இப்படி தன் வாழ்வில் பணிவோடும் எளிமையாகவும் இயல்பாகவும் இருப்பவர்கள் தான் பிறரை சார்ந்து வாழ்கிறவர். ஆக இத்தகைய பண்புதான் அடைக்கல அன்னை சபையினுடைய தொடக்கம், ஆரம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தொடக்கம், இந்த ஆரம்பம் இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எடை போட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறோமா? அன்றைக்கு நான் மூத்த சகோதரிகளை சிலரோடு பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னார்கள், இவர்கள் ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. கம்யூனிட்டியில் இருக்கும்போது மேஜையில் ஒரு டம்ளரில் காஃபி இருக்குது. அந்த காஃபி ஆறி போயிடுங்கிறதுக்காக அவங்க அருகில் இருந்து அவங்கள பார்த்து அந்த சின்ன மூடியை வச்சு அதை மூடி வச்சிருங்க, காஃபி ஆறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் கிச்சனில் வேலை செய்கிற கிச்சன் பிள்ளையை கூப்பிட்டு, வா இந்த காஃபியை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை, அடுத்தவர்களை ஆர்டர் பண்ணி தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் மற்றவர்களை ஏவல் செய்துதான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வது நம்முடைய சபைக்கு அவமானமா, அவமானம் இல்லையா அப்படின்னு பார். ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செயல்பாடு இது. மூத்த சகோதரிகள் கூட, முதியோர் இல்லங்களில் வாழ்கிறவர்கள் கூட அங்க நம்மிடத்துல வேலைக்கு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து, நீ வேலை செய்ய தான் வந்திருக்கிற, அவர்களை சார்ந்து வாழ்கிறோம் என்ற உள்ளுணர்வு நமக்கு ஏன் இல்லை? நமக்கே நடக்க முடியல,
நமக்கே நம்ம வேலையை செய்து கொள்ள முடியவில்லை. இந்த சூழலில் இவர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள், அவர்களை சார்ந்து வாழ்கிறோம் என்ற உள்ளுணர்வு நமக்கு எப்படி இல்லாமல் போயிட்டு அவங்களை எப்படி நம்மளால திட்ட முடியும்? அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு மிகவும் மனதுக்கு கஷ்டமா இருக்கு, வேதனையாக இருக்கிறது. நாம் எப்படி சார்ந்து வாழ்கிறோம் சொல்றோம்? அப்ப இதெல்லாம் சொல்லுவதெல்லாம் பொய் தானா? வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்தவில்லை என்றால் அது எல்லாம் பொய் தானே? நான் பல சமயங்களில் பார்த்திருக்கிறேன். சகோதரிகள் மேலே உட்காந்து மேல் ரூமில் உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. கீழே கிச்சனில் இருக்கிற பிள்ளையை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற பானையில் இருக்கிற தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்கு கீழே கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்க பிள்ளையை கூப்பிடுவாங்க. ஏய், வேற சொல்லி கூப்பிட்டு வந்து தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு. மிக முக்கியமாக அவள் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு காஃபியை ஆற்றி கொடுக்கறதுக்கும் அந்த பிள்ளைகளை கூப்பிடுவாங்க. எப்படிப்பட்ட மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். ஆக நம்ம சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா, அதிகாரம் செய்கிறவர்களாக, மேலாண்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. அதிகாரமும் மேலாண்மையும் செய்கின்ற மனோபாவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது நமக்கு நலம் பயக்காது, அது நமக்கு நல்லது அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடைக்கல அன்னை சபை பிறரை சார்ந்துதான் வாழ்ந்து வந்திருக்கிறது. எப்போதும் அடைக்கல அன்னை சபை பிறரின் சார்பில் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு தான் இந்த சார்பு நிலை மாறி நம்ம பெரிய ஆள் மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தயவு செய்து அந்த மனநிலையை நம்ம கம்ப்ளீட்டா மாற்றணும். நம்ம ஆசிரியர்களை சார்ந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும், நம் மாணவர்களை சார்ந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும், நம் பெற்றோர்களை நாம் சார்ந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கணும். இந்த ஊர்ல உள்ள பெரியவர்களை எல்லாம் நாம சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் நம்முடைய குடும்பத்தில் உள்ள சகோதரிகளை நாம் சார்ந்திருக்கிறோம்னு நினைக்கிறோம். நம் பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரிய சகோதரிகளை சார்ந்திருக்கிறோம்னு நினைக்கிறோம். எல்லாரும் ஒருத்தரை சார்ந்திருக்கிறோம்னு நினைச்சாதான் உண்மையில் நாம் சரியான ஒரு மனநிலையோடு வாழ்கிறோம் என்று அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னா அது பல சமயங்களில் நமக்கு பேராபத்தாகத்தான் முடியும். ஒரு காலத்துல இதை இந்த அடைக்கல அன்னை சபை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்தது. அன்றைக்கு கூட நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, எங்களுடைய டிஎன்சிஆரை எக்ஸிக்யூட்டிவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஃபாதர் அகிலன் சொன்னார், எங்கள் ஊர்லெல்லாம் அந்த காலத்தில் முதல்ல வயலில் விளைஞ்சதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் முதல்ல சிஸ்டருங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். ஏனென்றால் மக்கள் உணர்ந்திருந்தார்கள் நாம் அவர்களை சார்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு. மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க நம்மளை தான் சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு. அதனால் அவங்க முதலில் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள், ஆசையோடு செய்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க கான்வெண்ட்டுக்கு? கான்வெண்ட்லாம் பெரிய கேட் போட்டு மூடிட்டோமே, நம்ம தான் யாரையும் சார்ந்து இருக்கிறது இல்லையே. பெரிய காம்பவுண்டு, அதுக்கு நேர ஒரு பெரிய கேட்டை போட்டு பூட்டு. ஆக நாம் யாரையும் சார்ந்து இல்லை. இதனால தான் மக்கள் நம்மை கண்டுகொள்ளவில்லை. மக்கள் நம்மளை கண்டுகொள்ள அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம யாரையும் சார்ந்து இருக்கிறது இல்லை. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் பெரிய ஆள், நமக்கு இவங்களுடைய உதவியெல்லாம் தேவையில்லை, இவங்கெல்லாம் யாரு என்ற மனநிலைக்குள் நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டோம். அன்புக்குரியவர்களே, சார்ந்து வாழ்தல் தான் அடைக்கல அன்னை சபையினுடைய அடையாளம் என்பதை ஒரு பொழுது நாம் மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுக்குள் பல மரங்கள் இருந்தன. சால் மரம், ஆலமரம், இப்படி அத்தி மரம், அது பிறகு நாவல் மரம் என்று பல மரங்கள் இருந்தன. இந்த மரங்களுக்குள்ளே ஒரு நாள் ஒரு பெரிய டிஸ்கஷன். சால் மரம் சொல்லிச்சு, சிச்சி இந்த விலங்குகள் இருக்குதே வந்து 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 நம்ம மரத்துக்கடியில் எல்லாம் விளையாடுது, அதை பிடிச்சி இழுக்குது, இதை பிடிச்சி இழுக்குது, எல்லாம் செய்து நம்ம மரத்தில் ஏறுது, இலையெல்லாம் கொட்டி விட்டு என்ன செய்து நம்மை சுற்றி அசிங்கமும் படுத்தி வச்சுட்டு போயிடுது அப்படின்னு. அது அப்படி அசிங்கப்படுத்தி விட்டு சென்று விடுகிறது. அதனால் இந்த விலங்குகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மரத்து பக்கம் வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஆலமரம் சொல்லிச்சு, அப்படி ஒரேடியாக விலங்குகளை வேண்டான்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா விலங்குகளால் நமக்கு நன்மை உண்டு, நாமும் விலங்குகளை சார்ந்து வாழ்கிறோம், விலங்குகள் நம்மை சார்ந்து வாழ்கின்றன அப்படின்னு சொல்லிச்சு. அதற்கு சால் மரம் சொல்லிச்சு, அதெல்லாம் கிடையாது,
நீங்க சொல்றதுன்னு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இதை என்ன செய்யலாம், என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நாளையிலிருந்து என்னுடைய இந்த மரத்து பக்கம், இந்த காட்டு பக்கம் ஒரு மிருகங்கள் கூட வரக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் இந்த சால் மரத்துக்கு அடியில ஒரு சிறுத்தை வந்தது. சிறுத்தை வந்து அங்கங்க விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த சால் மரத்துக்கு கோபம் வந்துச்சு. என்ன செஞ்சிச்சு, தன் கிளைகளை அசைத்து அசைத்து அது என்ன செஞ்சிச்சு, அதை ரொம்ப பயமுறுத்திச்சு. இங்கேயும் அங்கேயும் அசைந்து மரத்தை கீழே கீழே சாய்த்து மேலே சாய்த்து பயமுறுத்துறதுனால சிறுத்தை புலி ஒரேடியாக பயந்து ஓடிவிட்டது. இப்படி அந்த காட்டுக்கு வந்த அந்த அந்த மரங்களை சுற்றி வந்த எல்லா மிருகங்களையும் இவைகள் பயமுறுத்தி இந்த மரங்களெல்லாம் ஓட்டியாச்சு. சால் மரம் சொன்னது, இப்பொழுது நம்ம நிம்மதியா இருக்கிறோம். ஒரு ஒரு மிருகம் கூட வர்றதில்லை நம்ம காட்டுக்குள்ள, நம்முடைய இடத்திற்குள் ஒரு மிருகம் கூட வர்றதில்லை. நம்ம எல்லாம் பாதுகாப்பா நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தது. இப்படி அது சொல்லி கொண்டிருந்த போது 2 வேடவர்கள் பெரிய கோடரியை எடுத்துக்கொண்டு அந்த மரங்களுக்கு அடியில் வந்து நின்னாங்க. அப்பொழுது சால் மரம் சொல்லிச்சு, என்ன இது புதுசா இருக்கு, 2 ஆட்கள் வந்து நிக்கிறாங்க கோடரியை தூக்கி கொண்டு. அப்பொழுது ஆலமரம் சொன்னது, நான் சொன்னேன்ல, வந்து இவர்கள் நம்மை வெட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். இவ்வளவு நாளை ஏன் வரல அப்படின்னா, நம்மை சுற்றி இந்த காடுகளில் சிங்கம், புலி, சிறுத்தை இந்த போன்ற மிருகங்களெல்லாம் இருந்துச்சு. இந்த மிருகங்களுக்கு பயந்து கொண்டு மனிதர்கள் நம்மை வெட்ட வரல. இப்போ நம்மள்கிட்ட இந்த மிருகங்களெல்லாம் போயிட்டதுனால அவர்கள் நம்மை எளிதாக வெட்டிவிட முடியும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் வெட்டுவதற்கு என்று. அது உண்மையாயிற்று. அந்த மரம் வெட்டிகள் முதலில் அந்த சால் மரத்தை தான் நெடிய அந்த சால் மரத்தை தான் முதல்ல வெட்டி வீழ்த்தினாங்க. அப்பொழுதுதான் புரிந்தது நாம் எப்படி ஒருவரை சார்ந்து வாழ்கிறோம் என்பது. அன்புக்குரியவர்களே, எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து வாழ்கிறோம். இந்த உணர்வு இல்லைன்னா சால் மரத்தை போல வெட்டப்பட்டு கீழே விழுவோம், அவ்வளவுதான், வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சிக்கு நாம் எப்பொழுது தயாராக இருந்தால் சார்ந்து வாழ்வது வேண்டான்னு சொல்லலாம். சார்ந்து வாழ்வது மட்டும்தான் நமக்கு பலமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆணவ போக்கு, இந்த ஆணவத்தனமான மனநிலை, முதல்ல இந்த மனநிலையைத்தான் உடைக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற இந்த அகங்காரமான மனநிலை, தான் என்ற மனநிலை, எனக்கு இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றது, இதையெல்லாம் முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். இவர்கள் எல்லோரோடும் இணைந்துதான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உள்ளுணர்வு வேண்டும். இவைகள் இல்லாவிட்டால் எனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இங்க எல்லாரும் எனக்கு பாதுகாப்பு என்று நாம் உணர்ந்தால்தான் இந்த சமூகத்தினுடைய இணக்கத்தோடு நாம் வாழ முடியும். இதான் சினடாலிட்டி, வேற ஒன்றும் இல்லை. சினடாலிட்டி ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வதும் ஒன்றோடு ஒன்று இணக்கமாக வாழ்வதும் தான் சினடாலிட்டி. சரியா? அதை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்ம இன்றைய சமூகத்திற்கும் இன்றைய நம்முடைய தனிவரத்திற்கும் நாம் உண்மையாக இருக்க முடியும். இந்த வேளையில இயற்கையை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இயற்கையில நீரை நம்பித்தான் நாம் வாழ்கிறோம். நீர் இல்லாம, நம்ம நீர் ஆதாரம் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு குறைவாக செலவு செய்தாலும் நம்ம குடிப்பதற்கு பயன்படுவதற்கு நமக்கு எத்தனையோ லிட்டர் தண்ணி தேவைப்படுது இல்லையா? இந்த நீர் எங்கிருந்து கிடைக்கும்? நீர் ஆதாரங்களில் இருந்து தான் கிடைக்கிறது. இந்த நீர் ஆதாரங்களை எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி உயிர் வாழ முடியும்? நாம் சார்ந்திருக்கின்ற அந்த நீர்நிலைகளை நம்ம பாழ்படுத்தி விட்டோம் என்றால் நம்ம வாழ்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதனால நாம் நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஏரி, குளங்கள், குட்டைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா அதை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அதனால இப்பொழுது இந்த ஆண்டு ஐகஃப்ல அவங்க 100 குளங்களை நம்ம தூர்வாருவோம், நமக்கு அருகாமையில் இருக்கிற குளங்களை தூர்வாருவோம் அப்படிங்கிற திட்டம் வைத்திருக்கிறார்கள். நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லா அருட்சகோதரிகளும், எல்லா நிறுவனங்களும், எல்லா மாணவிகளும் நம்முடைய பெற்றோர்களையும் இணைத்து கொண்டு இந்த பணியில நம்ம இறங்க வேண்டும். நமக்கு அருகாமையில் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நீரை சார்ந்துதான் நாம வாழ்றோம்.
நம்முடைய மரஞ்செடி கொடிகள் வாழ்கின்றன, நம்முடைய விலங்குகள் வாழ்கின்றன, எல்லாமே வாழுது. அப்போ அந்த நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது, பேணி பராமரிப்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய மிக முக்கியமான கடமை என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த திட்டத்திற்கு நாமா செய்யாட்டி கூட மற்றவர்களோடு இணைந்து நம்முடைய பங்களிப்பை செய்ய முடியும். ஆக மற்றவர்களோடு இணைந்து பங்களிப்பை செய்து இந்த நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து வாழ்கிறோம். நாம் ஒருவரை சார்ந்து வாழ்கிறோம். நாம் விலங்கினங்களை சார்ந்து வாழ்கிறோம், தாவர இனங்களை சார்ந்து வாழ்கிறோம், பறவை இனங்களை சார்ந்து வாழ்கிறோம், இந்த இயற்கை முழுவதையும் சார்ந்து வாழ்கிறோம் என்ற உள்ளுணர்வை நாம் பெற்றுக்கொண்டால்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் நமக்கும் ஒரு இணக்கமான ஒரு இசைவான உறவு இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். அதனால இந்த பிறரை சார்ந்து வாழ்ந்த இந்த அடைக்கல அன்னை சபை எப்பொழுதுமே பிறரை சார்ந்து வாழ்வதற்கும் பிறரையும் கடந்து இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து வாழ்வதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த மனநிலைகளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும், அந்த மனநிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த 4ஆம் நாளில் இந்த பிறரை சார்ந்திருத்தல் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள அடைக்கலத்தாய் நமக்கு அருள் புரிவாராக.